ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிற சக்திவேலில் வந்துட்டு தேனு வந்துட்டு சக்தியே வெக்கப்பட வச்சிட்டியேமா அப்படிங்கிறாங்க. அதாவது சக்தி எப்பொழுதும் வீரமாக தான் பக்கத்து இருக்கும், வெக்கப்பட்டு பார்த்தது இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது குமுளி போட்டு கும்முன்னு இருக்க அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. சரி, கலாய்ச்சதெல்லாம் போதுமான்னு சொல்லிட்டாங்க. திடீர்னு பார்த்தா வீட்டுக்கு ஐயரை வர சொல்லியிருக்காங்க. என்ன விஷயம்ப்பான்னு சொல்லி கேட்டால் தாலி பிரித்து கோக்கணும் 2 ஜோடிக்கு ஒரே நேரத்தில்னு சொல்லிட்டாங்க. எங்கள் வீட்டில் அந்த ஃபங்க்ஷனை வச்சுக்கலான்னு இவங்க சொல்கிறாங்க. சக்தி ஒரு பக்கம் அது அம்மா வீட்டில் பண்ணால் நல்லாயிருக்கும், நான் எங்கள் அம்மா வீட்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே சரி என்னதானா பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க டைமில் நம்ம வேலைன்னு என்ன சொல்கிறேன்னா, பொண்டாட்டிக்காக வந்துட்டு நான் இல்லை அதாவது அம்மா வீட்டில் தானே நடக்கணும், அதனால் பண்ணிக்கலான்னு சொல்ல நம்ம சிக்கல் சிவபதிக்கிட்டே கெஞ்சுறாங்க. நம்ம சக்தி என்ன பண்ணுறது, கல்யாணம் பண்ணி போயிட்டு இவங்கள்ட்டையும் கெஞ்சறதாவே ஒரு வேலையாக இருக்குது பொண்ணுங்களோட வாழ்க்கையில். ஏன்னா அவங்களால ஒரு முடிவை தெளிவாக எடுக்க முடியல, ஏன்னா எடுக்க விட்டா இல்லையா எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதை பேசிகிட்டே இருக்க டைமில் பிசாசு ஒன்று என்ட்ரி ஆகுது. என்னன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா, நம்ம மீனாவை தாங்க சொல்கிறேன். மீனாவும் அதாவது நம்ம சேரனும் வந்திருக்க டைமில் இந்த விஷயத்த சொல்கிறாங்க. என்னம்மா பூசாரி அப்படின்னு சொல்லி கேட்க, இது மாதிரி ஒரு நல்ல நாள் பார்க்க சொல்லியிருக்கோம்மா, உங்களுக்கு தாலி பிரித்து கொக்க தான், அடடே செம்ம ஃபங்க்ஷன்மா, நம்ம வீட்டிலே பண்ணிடலான்னு இவங்க ஒரு பக்கம் ஆச்சரியப்படுறாங்க. சரி பண்ணலாமா, அவங்க வீட்டில் என்ன வக்கு இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோ பேசி ரத்தம் கொந்தளிக்கலையா சேரா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் ஒரு பக்கம் இருக்க நான் மீனாலோட விருப்பத்துக்கு விடுறேன் அப்படின்னு நம்ம சேரனும் சொல்லிட்டாப்ல. என்னப்பா நீ இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு, உன் தங்கச்சோட வாழ்க்கையை நீ கையில் எடுக்க வேணாமா, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எல்லாரும் மாறுறாங்க, இதில் விதிவிலக்கா நம்ம சேரன் மாறாமல் இருக்கிறதுக்கு சேரனும் மாறிவிட்டாப்ல. சக்திக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல, வேலனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு புரியல. நான் போய் செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவங்க அதோ பார்த்து எடுக்கணும்னு நினைக்கிறாரு சக்திக்காக.